அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த மண்ணில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களுடைய இதயங்களிலும் இருக்கக்கூடிய தகுதி என்று பார்த்தால் சில பேருக்குத்தான் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய திருவள்ளுவர் வாழ்வாங்கு வாழ்வது அப்படின்னு ஒரு வார்த்தையினால் சொல்கிறார். கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு அழகான பாடல் வரி ஒன்று உண்டு. யார் தலைவன் அப்படின்னா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா என்று அந்த பாடல் வரி வரும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற அந்த பாடல் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள்தான் சிறந்த தலைவர்கள். காரணம், அவர்கள் உண்மையில் தான் யார் என்கிற தெளிவோடு இருக்கிறார்கள். அதை வெளிப்படையாக பிறருக்கு சொல்லுவதற்கான நெஞ்சு உரம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக குறைந்த மனிதர்களில், தலைவர்கள் என்கிற நிலைக்கு உயர்ந்தவர்களில் முதலாவதாக இருக்கிறவர் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் சுதந்திர போரிலே இறங்கி அதை தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது எல்லாம் தன்னால் எது முடியும் எது முடியாது என்கிற தெளிவோடு மக்களையும் எதில் ஈடுபடுத்த வேண்டும் எதில் ஈடுபடுத்தக்கூடாது என்கிற தெளிவும் அவருக்கு இருந்தது. எனவே அடுத்தவர்களுக்கு ஒன்றை சொல்வதற்கு முன்பாக தானே அதை செய்து பார்த்து அது வெற்றியை தரும் என்கிற உறுதிப்பாடு வந்த பிறகுதான் அதை பிறருக்கு சொல்லுகிறார். எவ்வளவோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவரை போல எழுதி 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 மக்களோடு தொடர்பு கொண்ட தலைவர்கள் மிக குறைவு. கிட்டத்தட்ட காந்தியடிகள் ஒரு 75,000 பக்கங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எழுத்தின் மூலமாகவே மக்களிடத்திலே மிகப்பெரிய அளவிலே தொடர்பு கொண்டிருந்தவர் காந்தியடிகள். அந்த எழுத்து அவர் காலத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட நமக்கு பயன் தருகிறது, வழிகாட்டும் விளக்காக இருக்கிறது என்பதுதான் அந்த எழுத்தினுடைய வெற்றி. அவருடைய வாழ்க்கையில் சுவையான சம்பவங்கள் உண்டு, சோகமான சம்பவங்கள் உண்டு, நாம் அறிந்து கொள்வதற்கு பாடமாக அவர் தன்னை முன்னிறுத்துகிற சம்பவங்கள் உண்டு. ஆனால் அவரை பற்றி கடுமையான விமர்சனங்களும் உண்டு. அவருடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், அணுகுமுறைகள், பலவீனங்கள், அவருடைய பலவீனங்கள் இதெல்லாம் என்று. ஆனால் அவருடைய சிறப்பு என்ன என்றால், அவரை பற்றி நாம் சொல்லுகிற பலவீனங்கள் கூட அவர் சொல்லித்தான் நமக்கு தெரிந்தது. நான் இப்படியெல்லாம் இருந்தேன் என்று வெளிப்படையாக தன்னுடைய குறைபாடுகளை மறைத்து தான் மிகச்சிறந்த தங்கம் மாதிரி ஒளிவிடுபவன் என்றெல்லாம் தன்னை அவர் முன்வைக்கவில்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன என்பதை வெளிப்படையாக அவர் பொதுவெளியிலே வைத்தார். அந்த நெஞ்சு உரம் உலகத்தில் எத்தனை தலைவர்களுக்கு வரும் என்று நினைக்கிற பொழுதுதான் காந்தியடிகளுடைய பிரம்மாண்டம், பெருமை, நேர்மை, மகாத்மா என்கிற பெயருக்கு பொருத்தமானவர் என்கின்ற எண்ணம் நமக்கு அதிகமாகிறது. அவரை பற்றி இன்னும் நெருக்கமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய சிறப்பு என்னன்னா, எப்பொழுதுமே அவர் தீமைக்கு எதிரானவராக இருந்திருக்கிறார், பகைமைக்கு எதிரானவராக இருந்திருக்கிறார். அவர் பகைமைக்குத்தான் எதிரே தவிர பகைவனுக்கு எதிராக இல்லை. இது காந்தியடிகளுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் இருக்கிற முக்கியமான சிறப்பு. மற்றவங்களாம் இவன் எனக்கு பகைவன் அப்படின்னா அவனைத்தான் எதிர்த்தார்கள். காந்தி பகைவனை கூட எதிர்க்கவில்லை. பாரதி சொல்வானே, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு. அது மாதிரி பகைவனையும் நேசித்த ஒரு பக்குவப்பட்ட உள்ளத்துக்கு சொந்தக்காரர் காந்தியடிகள். அவர் எப்போதும் பகைமையைத்தான் எதிர்த்தார். அதனால தான் காந்தியை எதிர்க்கிறவர்கள் பகைமைக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். வேறு வழியே கிடையாது. அவரை எதிர்க்க வேண்டும் என்றால் பகைமைக்கும் தீமைக்கும் பக்கத்திலே நிற்கிறவர்கள் தான் அவரை எதிர்க்கவே முடியும். ஜெனரல் ஸ்மட்ஜ் என்று ஒருவன் இருந்தான், இராணுவ அதிகாரி. அவர் சிறையில் இருந்த பொழுது அவரை காலால் எட்டி உதைத்திருக்கிறார். ஆனால் அந்த காலுக்கே அவர் தன்னுடைய கைகளால் நெய்யப்பட்ட அந்த பூட்ஸ், அதை அவர் செய்து அவனுக்கு பரிசளித்திருக்கிறார். பிறகு
கடைசி காலம் வரைக்கும் ஜெனரல் ஸ்மட்ஜ் காந்தியடிகள் கைப்பற்றி தந்த அந்த அந்த பூட்ஸ் இருக்கிறதே, அந்த செருப்பு எனக்கு தைத்து கொடுத்தாரே, அதை நான் போட மாட்டேன், அவர் கைகள் பட்டது அது, அந்த காலணியை நான் அணிய மாட்டேன் என்று பத்திரமாக தன் வீட்டிலே அதை ஒரு பேழையிலே வைத்து பாதுகாத்தான் அப்படின்னு வரலாறில் படிக்கிற பொழுது, அவன் பகைவனாக இருந்தால் கூட அவனுடைய நெஞ்சிலே இவர் எவ்வளவு பிரம்மாண்டமான இடத்தை தொட்டிருக்கிறார். அவர் கைப்பட்டதில் என் கால் படலாமான்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த எல்லையை அவர் தொட்டு இருக்கிறார். அதுதான் காந்தியடிகளினுடைய சிறப்பு. அவர் இங்கே மதுரைக்கு வந்திருக்கிறப்போ அவரை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம். அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஒரு ஜோதிடர் ஒருத்தர் வருகிறார். ஒரு ஜோசியர் ஒருத்தர், நான் எப்படியாவது காந்தியடிகளினுடைய கைரேகையை நான் பார்க்கணும், கையை பார்த்து நான் அவருடைய வாழ்க்கையை பலன் திருடணும் அப்படின்ட்டு இருக்கிறார். இதை போய் காந்தியடிகள் எவ்வளவு ஒவ்வொரு நிமிடமும் அவர் பார்த்து செலவழிக்கிறவர். மிக முக்கியமானதாக அவர் நினைக்கக்கூடியதில் நேரமும் ஒன்று. அவருக்கு நான் கை பார்த்து பலன் சொல்லணுங்க, எப்படியாவது கை பார்த்துட்டே போகணும்னு காந்தியடிகள்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் ஒன்றே, சரி அப்போனா என் கையை பார்க்கணும்னா 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு இருக்கிறார். காந்தியடிகள் அவர் இந்த அப்பொழுது தாழ்த்தப்பட்டிருந்த மக்களுக்காக அரிஜன நல நீதி என்றே அவர் அதை மக்கள் ஏதாவது ஒன்றை அவரிடத்துல தான் அவர் கையெழுத்து போனால் கூட 5 ரூபா வேணும்னு கேட்பார் அந்த நிதிக்காக. அது மாதிரி காந்தியோட புகைப்படம் எடுத்துக்கணும்னா அதுக்கு ஒரு தொகை. அந்த மாதிரி அவர் கொஞ்சமாக அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக பொருளாதாரம் சேர்க்கிற அதை ஒரு உத்தியாக கையாண்டார். அது மாதிரி என்னுடைய கைரேகை பார்க்கணும்னா அவர் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு. அவர் இல்லைங்க 1000 ரூபாலாம் என்கிட்ட இல்லைங்க, ஆனால் நான் எப்படியாவது அவர் கையை பார்த்துட்டு தான் போகிறது, ரேகை பார்த்துட்டு தான் போகிறதுன்ற வைராக்கியத்தோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். காந்தியடிகள் ஒன்றே 1000 ரூபாய் வாங்காமல் நான் யாருக்கும் கை காட்டுறது இல்லைன்ற வைராக்கியத்தோடு நானும் இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ரேகை என்பதை விட ஏழை மக்களின் வாழ்க்கை என்பது அவருக்கு முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அதனால தான் ஒரு தலைவன் மக்களில் ஒருவனாகத்தான் தன்னை கடைசி வரைக்கும் நினைத்தான் என்பதற்கான அடையாளம்தான் அவர் மதுரைக்கு வந்திருந்தப்போ அதற்கு முன்பு இருந்த அந்த ஆடை அதனுடைய வடிவத்தை மாற்றி இடுப்பிலே ஒரே ஒரு ஆடையோடு துண்டோடு இடுப்பில் இருக்கிற துண்டோடு மட்டுமே காட்சியளிப்பது என்ற தீர்மானத்தை அவர் எடுத்ததற்கு இங்கேதான் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு ஏழை விவசாயி, அப்பெல்லாம் ஏற்கனவே வறுமையிலே இருந்த தேசம், இது மாதிரி தானே என்னுடைய ஆடையும் இருக்க வேண்டும், அதுதானே சரி பொருத்தமாக இருக்க முடியும்னு அவர் ஆடைக்கு மாறியது என்பதே பிற்காலத்தில் வெள்ளையர்களுக்கு எதிராக அவர் கையாண்ட தன் தோற்றத்தின் மூலமாகவே வெள்ளையர்கள் எந்த அளவுக்கு இந்த மக்களை சுரண்டி இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு உத்தியாக அவர் கையாண்டிருக்கிறார். பின்னால் அவர் ஆங்கிலேய அந்த மன்னரை பார்க்கிற பொழுது அவருக்கும் மன்னருக்கும் நடந்த அந்த உரையாடல், அதன் பிறகு பத்திரிகையிலே கேட்கிறார்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள், அவர் முன்னால் இந்த மாதிரி இடுப்பில் மட்டும் ஆடையோடு சேர்ந்து நீங்கள் போனீங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ற பொழுது அவர் சொல்லுகிறார், மன்னர் தான் எனக்கும் சேர்த்து அணிந்திருக்கிறாரே என்று அவர். ஏன்னா அவங்க அவ்வளவு பகட்டா அப்படி கோட்டு சூட்டு டை இதோடெல்லாம் வந்து நிற்கிற பொழுது எனக்கும் சேர்த்துத்தான் உங்கள் மன்னர் ஆடை அணிந்திருக்கிறார் என்றால், நீங்கள் அணிந்திருக்கிற ஆடையில் கூட இந்திய நாட்டினுடைய செல்வ வளம் அங்கிருந்து சுரண்டி எடுத்து சென்றதனுடைய விளைவாகத்தான் ஆங்கிலேயர்கள் தங்கள் சொத்தை இவ்வளவு தூரம் செழிப்பாக ஆக்கியிருக்கிறார்கள்ங்கிற ஒரு வரலாற்று சுரண்டலும் அதிலே அடங்கி இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் மகத்தான செய்திகளை வைத்தவர். கடைசியில் தன்னுடைய வாழ்க்கைதான் தான் விடுக்கும் செய்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்வையே வடிவமைத்து கொண்ட மகத்தான மனிதர்கள், மிக குறைந்த மனிதர்கள் என்று பார்த்தால் அதில் முதலாவதாக நிற்கிறவர்கள் காந்தியடிகள். அவர் மட்டும்தான் தான் எதை சொல்லுகிறோமோ அதை முதலில் தான் செய்து அதனுடைய சகல வகையான நன்மை தீமையையும் பார்த்துவிட்டு பிறகு மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு அல்ல, நாட்டுக்கு அல்ல, உலகுக்கே சொன்ன உத்தமர் மகாத்மா காந்தியடிகள். அவருடைய பாதையில் செல்வது என்பதுதான் ஒரு தேசம் மீண்டும் மகத்தான எழுச்சியை பெறுவதற்கான அற்புதமான வழிமுறையாக இருக்க முடியும். ஒரே சமயத்தில் இந்திய விடுதலை என்பதையும் தாண்டி இந்த மக்களுடைய அரசியல் விடுதலை, பொருளாதார விடுதலை, சமூக விடுதலை இவ்வளவை பற்றியும் மிக அழகாக சிந்தித்து எளிமையான மொழியிலே மக்களுக்கு வழங்கிய மகத்தான தலைவன் என்றால் அதுதான் காந்தியடிகள். காந்தி 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 என்கிற சொல்தான் ஒவ்வொரு இந்தியனுடைய
வாழ்வில் சாந்தி நிலவுவதற்கான, அமைதி நிலவுவதற்கான அற்புதமான வழியாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.